எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எசோமிப்ரெசோல் டேப்லெட்டை பத்தின ஒரு பேசிக்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். இது என்ன குரூப் ஆஃப் ட்ரக், எப்போ எடுக்கலாம், எப்போ எடுக்கக்கூடாது, இது எங்க மெட்டபாலிசம் ஆகுது, எங்க எக்ஸ்கிரீஷன் ஆகுது, இது எந்தெந்த வழியா எடுக்கலாம், இதை எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான தடுப்பு முறைகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டேப்லெட்டை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எசோமிப்ரெசோல் என்ன குரூப் ஆஃப் ட்ரக் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார். இந்த எசோமிப்ரெசோல் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா GERD, அதாவது கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அந்த பிரச்சனைக்கு, அப்புறம் பெப்டிக் அல்சர், அதுக்கப்புறம் ஜோலிஞ்சர் எலிசன் சிண்ட்ரோம், அதாவது ஒரு டியூமர். அந்த டியூமர்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதை குணப்படுத்துறதுக்காக, அதுக்கப்புறம் H பைலோரி இன்ஃபெக்ஷன், அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அது நம்ம ஸ்டொமக்ல ஏற்படும். அதை ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட இதை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது NSAIDs, அதாவது ஒரு சில அந்த NSAIDs டேப்லெட் எடுக்கும்போது என்னன்னா ஸ்டொமக் அல்சர் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த எசோமிப்ரெசோலை கொடுப்பாங்க. இந்த எசோமிப்ரெசோல் டேப்லெட்டை யார் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, எந்தெந்த மாதிரியான சமயத்துல எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டயக்னோஸ்டிக் பண்ணியிருந்தாங்கன்னா டாக்டரோட அனுமதி இல்லாம நீங்க எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த எசோமிப்ரெசோல் போல PPI இருக்கு, அதாவது அதர் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ், உங்களுக்கு அலர்ஜி இருக்குனாலும் இதை முறையான அனுமதி இல்லாம எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லிவர்ல ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு அப்படின்னாலும் இந்த எசோமிப்ரெசோலை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த குளோபிடோகிரில், கீட்டகோனசோல், அதுக்கப்புறம் நெல்பினவேர், இது போன்ற ஏதாவது டேப்லெட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னாலும் உங்க டாக்டர் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் எடுக்கணும். பொதுவா எந்த டேப்லெட்டையுமே முறையான டாக்டர் அனுமதி இல்லாம எடுக்கிறது சின்ன பிரச்சனையா இருக்குது, பெரிய பிரச்சனைக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால எந்த டேப்லெட் எடுத்தீங்கனாலும் முறையான அட்வைஸ் கேட்டுட்டு எடுங்க. இந்த எசோமிப்ரெசோல் டேப்லெட்டை எந்தெந்த வழியால எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரல்ல டேப்லெட் மூலமா எடுக்கலாம். அதுக்கப்புறம் IV எடுக்கலாம், அதாவது இன்ட்ராவீனஸ் மூலமா. IM எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளவு டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 hours. எசோமிப்ரெசோல் டேப்லெட் எங்க மெட்டபாலிசம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லிவர்ல மெட்டபாலிசம் ஆகுது. அதுக்கப்புறம் இது எங்க எக்ஸ்கிரீஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 80% ஆஃப் ட்ரக் யூரின் மூலமாகவும் 20% ஃபீக்கஸ் மூலமும் எக்ஸ்கிரீஷன் ஆகுது. எசோமிப்ரெசோல் டேப்லெட் எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான தடுப்பு முறைகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேப்லெட்டை சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் கண்டிப்பா எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட நம்ம மெயின் வேலையை இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸை சப்ரஸ் பண்றதும். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த புரோட்டான் பம்போட ஆக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நம்ம எடுத்ததுக்கான பலனே கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப லாங் டேர்முக்கு இந்த டேப்லெட்டை வித்தவுட் டாக்டர் அட்வைஸ் இல்லாம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம கேஸ்ட்ரிக் செக்ரீஷனை சப்ரஸ் பண்றதுதான். அது டாக்டரோட அட்வைஸ் எடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். நம்ம டாக்டரோட அட்வைஸ் இல்லாம ரொம்ப நாள் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு விட்டமின் டெபிசியன்சி வர்றதுக்கு, அதுக்கப்புறம் உங்க போன்லாம் வீக்னஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த டேப்லெட் கண்டிப்பா சொல்லணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த குளோபிடோகிரில், அப்புறம் இந்த கீட்டகோனசோல், இந்த மாதிரியான டேப்லெட் எல்லாம் எடுக்கும்போது இந்த எசோமிப்ரெசோல் டேப்லெட் நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் எடுத்து ஒரு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டயரியாவோ, அதுக்கப்புறம் வாமிட்டிங், அந்த மாதிரியான ஏதாவது அன்யூசுவல் சிம்டம்ஸ் உடனே உங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த எசோமிப்ரெசோலை பத்தின ஒரு பேசிக்கான விஷயம். இந்த வீடியோ பார்த்ததுனால இந்த எசோமிப்ரெசோல் டேப்லெட்டை பத்தின ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டேப்லெட்டை பத்தின ஒரு விஷயம் தெரியணும், இல்லைன்னா ஏதாவது சர்ஜரி பத்தி ஒரு ஐடியா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.